எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏதும்பத்துறை எந்தாய் போற்றி. ஆரும் கண்ணுதலானாய் காவாய் கனகத்திரடே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சம்பலம் பெருமக்களுக்கு எல்லாம் சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருந்தன்மையினாலும் அருபான்மையின் மாயன்மார்கிறது குருவந்தினாலும் உமாபதீஸ்வரம் அருளி செய்த போற்றி பகருடை என்ற நூலை நாம் செய்தோம். இந்த பகுதியிலே முதல் இறை விளக்கமாக முதல் போற்றிமை. ஓ மண்ணு நான் முகத்தோன் புத்தேளியர் ஆங்கமர்வோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னம் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் வேதம் முதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மந்துள் மலை பிறகு வழக்க இந்த நிறுத்த நிலை போற்றி. அந்த போற்றிப்பவருடைய 14 போற்றிகள் அமைந்திருக்கின்றன. அதில நாம் இதுவரை 10 போற்றி நாம் பார்த்திருக்கோம். 10வது போற்றி அளவென்று பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தவம் போற்றி என்ற பகுதி நாம் கடைசியாக சிந்தித்தோம். அதாவது எல்லா உயிர்களுக்கும் 4வது போற்றியில இருந்து அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அந்த வினையை அனுபவித்து கழிக்கும் போது இறைவன் நமக்கு அருள் செய்கின்றான். 10 போற்றி பார்த்துட்டு இல்லம்மா பாத்துட்டோங்கய்யா. 10வது போற்றி பார்த்துட்டோம்ல? பாத்துட்டோங்கய்யா. அதான் அந்த இருக்குண்ணா என்ன தெரியலங்கய்யா. என்ன வகையால் இருவனை கண் நின்றறுத்தி முன்னை முதல் என்ன முதலில்லோன் நல்வினை கண் காமிக்கிறதான பாக்கணும். இது இப்ப காமிச்சதாங்க கடைசியா பார்த்தது வேட்கை மிகும். சரி, படிக்க வேண்டியது காமிங்க. பட்டவலை வரைக்கும் பார்த்துட்டோமா? இந்த நட்டோங்கம் இது வரைக்கும் பார்த்துட்டோங்கய்யா. சரி, 9 போற்றி நாம பார்த்திருக்கிறோம். 9வது போற்றியில அந்த நரகம் எல்லாம் பார்த்துட்டோம்ல? பார்த்துட்டோங்கய்யா. 10வது போற்றி வரைக்கும் பார்த்துட்டாங்க. குரு வருகை, குருநாதர் வருகை வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வகையால் இருவனை கண் நின்றறுத்தி முன்னை முதல் என்ன முதலில்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் நண்பரை கண்டு இன்புறுதல்
உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி வையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் குருவா முறைபோர் கிட்டி அதோ நல்ல பிறப்பு நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் பல்பிறவி அந்தமதில் அன்றோ அளவென்று பார்த்திருக்கும் சக்தி பதிக்கும் தரம் போற்றி. உயிர்களுக்கு 2வது 4வது போற்றியில இருந்து 9வது போற்றி வரை பல்லுயிர்க்கும் உயிர்கள் பல 2வது போற்றியில பார்த்தோம். ஆக இந்த 4வது போற்றியில இருந்து கூறப்பட்ட முறையில இறைவன் கட்டு நிலையில அவன் காத்தருளுகிறான். அப்படி காத்தருளி மீண்டும் அந்த கட்டுநிலை நீங்கு வரை இருவினை பயன்களை நுகரச் செய்கின்றான். அப்படி செய்பவன் யார் என்றால் முன்னை முதல் என்ன முதலிலோன். முதல் போற்றில நின்ற நிறுத்த நிலை போற்றினார். அதற்கு பிறகு வெத்த நிலையில இருவினை பயனை நுகரச் செய்து அதை நமக்கு அருள் செய்பவன் முன்னை முதல் என்ன முதலிலோன். தனக்கு மேல் ஒருவன் இல்லாத இறைவன். முன்னை முதல் என்ன முதலிலோன். தனக்கு மேல ஒருவன் இல்லாதவன். எல்லா உலகத்திற்கும் முதலாக இருப்பவன் இறைவனை உமாபதி சிவம் அருமையா சொல்லுகிறார். முன்னை முதல் என்ன முதலில்லோன். தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருப்பவன். முன்னை முதல் என்ன முதலில் தனக்கு முதல் இல்லாதவன். எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பவன். 2 நல்லா பிரிச்சு கொள்ளணும். தனக்கு மேல ஒரு முதல்வன் இல்லாதவன். அதே சமயத்தில் உலகத்திற்கு அவன் முதலாக இருப்பவன். முன்னை முதல் உலக தோற்றத்திற்கு உலக பொருளுக்கு எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பவன். ஆனால் தனக்கு மேல் ஒரு முதல் இல்லாதவன். எல்லா பொருளுக்கும் முதலாக இருப்பவன் அவனுக்கு மேல் ஒருவன் இல்லாதவன். முன்னை முதல் என்ன முதல் இல்லாதவன். இப்ப முன்னை முதல் தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவனும். அடுத்து முதலில்லோன் உலகிற்கு முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவன். அவன் இந்த உயிர்களுக்கு நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு இந்த உயிர்கள் கடை தேரும் பொருட்டு இருவினைக்கும் இருப்பிடமாக இருக்கிற மாயா உலகங்கள்ல மாறி மாறி வருகின்ற முறையில் எடுப்புண்டு செல்காலம். நாம் ஐந்தொழிலை நிகழ்த்துகிற காலத்தில பின் நரகம் சேராமே. அந்த உயிர் நிகழ்காலத்தில் அனுபவிக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு மறுபடியும் நரகத்துக்கு போகாமல் இறைவன் அருள் செய்கிறான். நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல். நல்ல நெறி முத்தி நெறி என்று பெயர். நல்ல பேரின்பத்தை அடையக்கூடிய அந்த நெறி செல்லுகிற நிலை உண்டாகிற பொழுது நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல். மெய்யடியாரை கண்ட பொழுது இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி. அப்படி அந்த உண்மை அடியாரை கண்ட பொழுது இறைவனை கண்ட பொழுது அந்த உயிர்கள் சிறிது மகிழும்படியாக இறைவன் அந்த சூழலை உயிருக்கு செய்கிறார். இது ரொம்ப நல்ல பகுதிங்க.
நல்ல நெறி எய்துவதோர் காலம் ஒன்று தன் அன்பரை கண்டு இன்புறுதல். தன் அன்பரை கண்டு அடியார்களை பார்த்த உடனே நமக்கு முதல்வனாகிய இறைவனை கண்டவது போல அந்த உயிர் மகிழ்ச்சி அடைந்து அதன் பிறகு உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி அந்த மெய்யடியார்கள் என்ன பணிகளை கொடுக்கிறார்களோ அந்த பணிகளை மகிழ்வுடன் ஏற்று செய்யக்கூடிய அறிவை சிறிதே உண்டாக்கினார். இது ரொம்ப நல்ல பகுதிங்க. அதாவது நல்ல நெறி நமக்கு வருகிற காலத்துல நல்ல நெறி எய்துவதோர் காலம், ஒரு நல்ல வீடு பேர் அடைவதற்குரிய அந்த காலம் நமக்கு வருகிற பொழுது அன்பரை கண்டு இன்புறுதல். அடியார்களை பார்த்த உடனே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு வர வேண்டும். அன்பரை கண்டு இன்புறுதல். பிறகு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி, இன்புறுதல் சிறிதே உண்டாக்கி, அப்போ முதல்வனாகிய இறைவனை கண்டது போல அந்த உயிர் அடியாரை பார்த்த உடனே இன்பமடைந்து அந்த அடியார் என்ன பணி கொடுக்கிறாரோ, என்ன பணி செய்கிறாரோ கொடுக்கிறாரோ அந்த பணியை தாம் ஏற்று அந்த பணியை செய்வதில ஒரு மகிழ்ச்சி சிறிதளவு நமக்கு கிடைக்க அடியார் பணியை ஏற்று செய்யக்கூடிய நல்லறிவை உண்டாக்கினான். நல்லறிவை உண்டாக்கினான். உண்டாக்கினான். இப்ப நமக்கு நல்ல ஒரு பேரின்பம் அடையக்கூடிய காலம் நமக்கு வருகிறது என்றால் அடியாரை பார்த்த உடனே இறைவனை கண்டதாகவே வணங்க வேண்டும். அப்படி இறைவனை கண்டதாகவே வணங்குகிற நிலைதான் நல்ல காலம் என்று பொருள். நல்ல நெறியை அடைய போகிறோம் என்று பொருள். ஆக நல்ல நெறி எய்துவதோர் காலம் எது? தன் நண்பர். தன் என்பது யாரு? இறைவன். ஆக சிவபெருமானை பார்த்ததை போலவே தன் அடியாரை கண்டு, இப்ப சிவபெருமானுக்கு அடியாருக்கு வேற்றுமை இல்லாம சிவபெருமானை அடியார், அடியாரை சிவபெருமானாக கூடிய மணலை வந்து இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி, ஆக முதல்வனாகிய கடவுளையே பார்த்ததாக அந்த உயிர் மகிழ்ச்சி அடைந்து பிறகு அந்த அடியார் ஏவின பணிகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சிறிதளவு நல்லறிவை உண்டாக்குவார். நாயன்மார்கள் வரலாற்றுல சேக்கிழார் பெருமான் காட்டுகிற பொழுது அடியேன் செய்பணி யாதுளது என்று அடியாராய் இருப்பவர்கள் வந்த அடியாரிடத்துல வேண்டி நிற்பதை பெரிய புராணத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். அடியேன் செய்பணி யாதுளது என்று வந்த அடியார கேட்டதா வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த முறையில் நல்லறிவை உண்டாக்கி பிறகு அது எப்படி நமக்கு அது போல கொடுக்கிறான் என்று சொன்னால், பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல. மட்டு என்பது தேன். அந்த நல்வழியாக மெதுவாக, பையவேன மெதுவாக அர்த்தம். பையவே சென்று பாண்டியற்காகவே என்ற சொல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. பையவே மட்டாய் மலராய் வருநாளில் மட்டாய் மலராய். மட்டு என்பது தேன். அந்த நல்ல வழியாக மெதுவாக தேன் இருக்கக்கூடிய மலர், அந்த மலரும் நிலை இன்னைக்கு இருக்குதுன்னா முன்னைய நாள்ல அரும்பாக இருக்கும்.
அதன் பிறகு அந்த அரும்பு நமக்கு மலராக வந்தது. ஆக மறுநாளுக்கு முன்னைய நாள்ல மொட்டாயிருப்பதைப் போல, மொட்டாயிருப்பது என்ன ஆயிற்று? மலராயிற்று. அதை போல இந்த பிறவியில முன்பு செய்த நன்மைக்கு ஏற்ப திருவருளை அடைவதற்குரிய நல்ல பிறப்பில் பிறக்கச் செய்வார். கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து. இப்ப நல்ல பிறப்பு என்பது எது? தன் நண்பரை கண்டு இன்புறுதல். இது நல்ல பிறப்பு. தன் நண்பரை கண்டு இன்புறுதல், அதான் உயர்ந்த பிறப்பு. அந்த முறையில திருவருளை அடைவதற்குரிய நல்ல பிறப்பில் பிறக்கச் செய்து, பிறகு நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் தனக்கு வரக்கூடிய இருவினைகளில நமக்கு ஒரு சலிப்பு வரும். வினை இரண்டும், நாம் நல்வினை தீவினை, அந்த ரெண்டு வினைகள்ல ஒரு உவர்ப்பு தோன்றி நமக்கு இருவினை ஒப்பு உண்டாகும். துன்பத்துல துன்பப்படாம இன்பத்துல இன்பப்படும்படியா இருக்கும்படியாக உவர்ப்பு வரும். அப்படி இருவினை ஒப்பு நமக்கு வரும். அப்படி வந்த பிறகு பல்பிறவி அத்தமதில் அன்றோ, பல பிறவிகள் எடுத்து பிறப்பு வந்திருக்கிறோம். அந்த பிறப்புகள் அத்தம்னா முடிவுன்னு அர்த்தம். நிறைவு பெறுவதற்குரிய காலம் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டு அந்த நேரம் பார்த்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி. சக்தி என்பது திருவருள் வீழ்ச்சி. அப்படி உயிர் இருவனை ஒப்பு மலபரிபாகம் பெற்றிருக்கிற காலத்துல இது நல்ல சமயம் என்று பார்த்து அந்த சரியான சமயத்தில் திருவருள் சக்தியை உயிரிலே பதியும்படி செய்வான். அப்படி பதியும்படி செய்யக்கூடிய அருள், அந்த அருள் திறம் எம்மை காப்பதாக என்று ரொம்ப நல்ல பகுதி. இந்த பகுதி சென்ற முறையிலேயே நாம் பார்த்தோம். எனவே இறைவனே நமக்கு பொதுவாக வந்து அருள் செய்கிற நிலையை இது ரொம்ப அருமையா காட்டுகிறார். இது 39-40வது பக்கம் இது ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். உங்களுக்கு போன வகுப்பிலேயே நினைவூட்டிய பகுதி தான் இது. நல்ல பகுதி, அதனால மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டினேன். 40வது பக்கம் பார்த்தீங்கன்னா மேல நல்வினை பயனாகிய இன்பத்தில் விருப்பமும் தீவினை பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் உண்டாகும். இது நமக்கு இயல்பா இருக்கிற நிலை. ஆனால் இந்த நல்வினை பயனாய் இன்பத்தில் விருப்பமும் தீவினை பயனாய துன்பத்தில் வெறுப்பும் இல்லாமல், எந்த விதமான உணர்வு வேறுபாடு இல்லாமல் ரெண்டையும் ஒன்றாக கருதி அந்த வினையில மகிழ்ச்சியில துன்பத்துல பற்றுக்கொள்ளாது இருக்க வேண்டும். எதுக்கு இருவினை ஒப்புன்னு பேர். திருவருட்பயனில் அருமையான குறள். வீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறைசக்தி கொள்ளல் என்று நம்ம எளிமையா உமாபதி சிவமே நம்ம காட்டினார். அந்த முறையில இந்த உலக வாழ்க்கையில அந்த மாதிரி வினையில சனிப்பேற்பட்டு இனி அந்த நல்ல குருநாதரை நாடி செல்லுமாறு அந்த நல்லருள் கூட்டி வைக்கும். அதை இந்த 10வது போற்றில காட்டினார். இனி இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்கிற, குருவாக வந்து அருள் செய்கிற தரத்தை அடுத்த பகுதியில் ரொம்ப அருமையா காட்டுகிறார். நல்ல பகுதி. இறைவனே குருவனாவதாக வருவார். இது நமக்கு குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் போனுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோ வனவாசம் கடந்தார் என்று இறைவனே குருநாதராக வருகிற செய்தியை திருமூலர் காட்டுகிறார். குருவே சிவமென கூறினன் நந்தி, அவரே உரை உணர்வு அற்ற கோ என்று
திருமூலர் காட்டுகிறார். அந்த முறையில இறைவன் குருவாக வருவதை 11வது போற்றி. ரொம்ப அருமையான பகுதி. இந்த பகுதியில் என்ன காட்டுகிறார்? உயிர்களை பல மறைப்ப வைத்து 3ஆக பிரித்தார்கள். ஒன்று மும்மலமுடையவர்கள், இருமலமுடையவர்கள், ஒரு மலமுடையவர்கள். மும்மலமுடையவர்கள் ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலமுடையவர்களுக்கு சகலர் என்று பெயர். இருமலமுடையவர்கள் ஆணவமும் கண்மமும் உடையவர்கள், இருமலமுடையவர்கள், அவருக்கு பிரளயாகலன் பெயர். ஒருமலமுடையவர்கள் அவர்கள் ஆணவம் மட்டும் உடையவர்கள், விஞ்ஞானகலர். விஞ்ஞான அகலர். வீணா சிறந்த, ஞானம்னா அறிவு. சிறந்த அறிவால் கலை முதலிய தத்துவங்களிலே இருந்து நீங்கியவர். இது விஞ்ஞான கலர், விஞ்ஞான கலர். பிரளயாகலர். பிரளயத்திலே கலை முதலிய தத்துவங்களிலே இருந்து நீங்கியவர் பிரளயாகலர். விஞ்ஞான அகலர், விஞ்ஞான கலர் என்று பெயர். மேலான அந்த அறிவு அது பதிஞானத்தால் அப்படி நீங்கியவர்கள். அது விஞ்ஞான அகலர். அடுத்தது பிரளய அகலர். பிரளயத்துல கலை முதலிய தத்துவத்தோடு நீங்க பெற்றவர். அவர்கள் ஆணவம் கண்மமாய் இருமலமுடையவர். அடுத்து சகலர். ச கூட்டல் கலர், கலை முதலிய தத்துவங்களோடு கூடியவர். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இந்த 3ஐயும் கொஞ்சம் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். 43வது பக்கம் 2வது பத்தி காமிங்கள கொஞ்சம் அன்பர்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டிய பகுதி. விஞ்ஞானம் கூட்டல் அகலர். உரையாசிரியர் நல்லா காமிச்சிருப்பார். விஞ்ஞானம் கூட்டல் அகலர், விஞ்ஞானகலர். விஞ்ஞானம், ஞானம் என்பது அறிவு. விஞ்ஞானம், வி என்பது சிறந்த என்ற பொருள் வருவது. சிறந்த, மேலான. நாயகர், விநாயகர். பூதி, விபூதி. துணை, விழுத்துணை. பல இடங்கள்ல வருது வி என்ற சொல். வி என்பது மேலான பொருள், சிறந்த என்று பொருள், உயர்ந்த என்று பொருள். விஞ்ஞானம் மேலான ஞானம். இருக்கிற ஞானம் பாச ஞானம், பசுஞானம், பதிஞானம். பாச ஞானம் கருவிகளால் வரக்கூடியது. பசுஞானம் விட்டு விட்டு மாறி மாறி அறிவது. பதிஞானம் ஒரே மாதிரி அறிவது. அது மாதிரி மேலான ஞானம். மேலான ஞானம் என்பது பதிஞானம். அந்த மேலான ஞானத்தால் அகலர் கலை முதலிய தத்துவங்க தொடர்ச்சியில இருந்து நீங்க பெற்றவர். அவர்களுக்கு ஆணவமலம் மட்டுமே இருக்கும். இது இந்த விஞ்ஞானகலருக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவார். இந்த குருநாதரா வந்து அருள் செய்வது. அறிவுக்கு அறிவாக நின்று உணர்த்துவார். அடுத்து பிரளயாகலர். பிரளய அகலர். பிரளயத்துல கலை முதலிய தத்துவத்தொடர்ச்சி நீங்க பெற்றவர். 2 மலம் உடையவர்கள். இவர்களுக்கு இறைவன் முன்னின்று உணர்த்துவான். மான் மடுவோட முன்னின்று உணர்த்துவான். இது பிரளயாகலர். சகலர். சா கூட்டல் கலர். ஆமா, கலை முதலிய தத்துவங்களோடு கூடியவர். சா கூட்டல் கலர். இவர்களுக்கு மும்மலமுடையவர்னு பேர். மும்மலங்கள் சேர்ந்திருப்பதால பல வகையான பிறப்புகளை எடுத்து 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 தான் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிற பொழுது மீண்டும் அந்த வருகனையை சம்பாதித்துக் கொண்டு பிறப்பில் உழல்வார்கள். அப்படி பிறப்பில உழந்து கொண்டிருக்கிற சகலர்களுக்கு இருவனை ஒப்பு
மலபரி பாகம் வந்தவுடனே திருவருள் வீழ்ச்சி உண்டாகும். அது சத்தினிவாதம்னு பேரு. அப்படி திருவருள் வீழ்ச்சி உண்டாக இறைவன் குருநாதராக வருவான். அப்படி குருநாதராக வருகிற முறையில விஞ்ஞானகலருக்கு உள்நின்று உணர்த்துவான். பிரளயாகலருக்கு தானே வடிவம் ஆண்படுவோடு முன்னின்று உணர்த்துவான். உள்நின்று முன்னின்று சகல